இன்று நாம ரேடிஷ் மைக்ரோகிரீன்ஸ், முள்ளங்கி மைக்ரோகிரீன்ஸ் வீட்டிலேயே எப்படி வளர்ப்பது என்பதை பார்க்கலாம். முதலில் விதைகளை இப்படி நன்றாக ஊற வைக்க வேண்டும். இதை முன்னாள் இரவே ஊற வைத்தால் அது எளிதாக முளைக்கும். அடுத்து ஒரு காலியான ட்ரே எடுத்துக் கொள்ளுங்கள். அதில் கோகோபியாட் வர்மிகம்போஸ்ட் கலவையை போட்டு சமமாக பரப்பவும். அதன் மேல் ஊறவைத்து ராடிஷ் விதைகளை மெதுவாக பரப்புங்கள். சமமாக பரப்பினால் பூஞ்சை, ஃபன்கஸ் வராமல் தடுக்கும். பின்னர் அதன் மேல் இன்னொரு காலியான ட்ரேவை வைத்து லேசாக அழுத்துங்கள். இதனால் கோகோபியாட் நன்றாக செட் ஆகும். இதை 2 நாட்கள் அப்படியே இருட்டாக வைக்கவும். 2 நாட்களுக்குப் பிறகு விதைகள் முளைத்து வளரத் தொடங்கும். சில நாட்களில் இப்படியாக அழகாக இருக்கும் ரேடிஷ் மைக்ரோகிரீன்ஸ் கிடைத்துவிடும். இந்த முறையை நீங்கள் வீட்டிலேயே எளிதாக செய்யலாம். ரேடிஷ் இன் நன்மைகள் பற்றி பார்த்தால் அவற்றில் எண்ணற்ற ஆரோக்கிய பயன்கள் இருப்பதை நீங்கள் காணலாம். வீட்டில் வளர்க்க முடியாதவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எங்கள் பகுதிகளில் மைக்ரோகிரீன்ஸ் விற்பனை செய்து வருகிறோம். உராப்பக்கம், குடுவஞ்சேரி, வந்தலூர் பகுதிகளில் உள்ள நண்பர்கள் வாட்ஸ்ஆப் அல்லது நேரடி கால் மூலம் தொடர்பு கொள்ளலாம். ரேடிஷ் மைக்ரோகிரீன்ஸ் நன்மைகள்: உடல் டிடாக்ஸ் செய்ய உதவும், நச்சுகளை வெளியேற்றுகிறது. அதிக அளவு வைட்டமின் ஏ, சி, இ கொண்டது. இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும். சளி, இருமல், மூச்சுக் குழாய் பிரச்சனைகளுக்கு நன்மை. செரிமானத்தை சீர்படுத்தும், நார் சத்து அதிகம். நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும். அரிப்பு வீக்கம் குறைக்க உதவும், ஆன்டி-இன்ஃப்ளமேட்டரி தன்மைகள். எடை குறைக்க உதவும், குறைந்த கலோரி, ஜீரணத்திற்கு எளிது. காரமான சுவை உணவில் சுவையை உயர்த்துகிறது.